விருந்தினர் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் சாப்பிடுவீர்களா? குறள் 82. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா. மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. தமிழ் பொருள்: விருந்தினர் வீட்டில் இருக்கும்போது தனியாக உண்பது ஈவன் அது அமிர்தம் போல இருந்தாலும் சரியானது அல்ல. எளிய விளக்கம்: விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு முதலில் உணவு கொடுக்க வேண்டும். அவர்களை புறக்கணித்து நாம் மட்டும் சாப்பிடுவது தவறு. உதாரண கதை: ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒருவர் இருந்தார். ஒருநாள் அவருடைய நண்பர் திடீரென வீட்டிற்கு வந்தார். ஆனால் ராமு பசியால் அவசரமாக இருந்ததால், நான் முதலில் சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லி தனியாக உணவு உண்டார். அந்த நண்பர் மனதில் வருத்தம் கொண்டு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றார். பின்னர் ராமுவிற்கு அது தவறு என்று உணர்ந்து அவர் நண்பரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்தக் கதையின் பொருள்: விருந்தினரை மதிக்காமல் நடந்தால் நம் உறவுகள் பாதிக்கப்படும். அன்பும் மரியாதையும் முதலில் இருக்க வேண்டும். ஊக்க உரை: விருந்தினரை போற்றுவது மனிதத்துவத்தின் அடையாளம். நிஜ வாழ்க்கை சம்பவம்: பல வீட்டுகளில் விருந்தினர் வந்தால் அவர்களை முதலில் உணவுக்கு அழைப்பது ஒரு பழக்கம். இது மரியாதையையும் அன்பையும் காட்டுகிறது. ஆனால் சிலர் அவசரத்தில் இதை மறந்துவிடுகிறார்கள். அதனால் விருந்தினர் மனதில் குறை ஏற்படலாம். நகைச்சுவை உதாரணக் கதை: ஒரு நண்பர் வீட்டிற்கு வந்தார். வீட்டார் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் நானும் சேர்ந்து சாப்பிடலாமா என்று கேட்டார். வீட்டார் சொன்னார், இல்லை, நீங்க பார்த்துக் கொண்டே இருக்கலாம். அந்த நண்பர் சிரித்துக்கொண்டு, சரி, அடுத்த முறை நான் வீட்டுக்கு வந்தால் நீங்க பார்த்துக் கொண்டு இருங்க என்றார். கதையின் சின்ன பொருள்: சிறிய மரியாதை கூட பெரிய உறவுகளை உருவாக்கும். அதேபோல் சிறிய தவறும் உறவுகளை பாதிக்கும். மீண்டும் குறள்: விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா. மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. தமிழ் பொருள்: விருந்தினர் இருக்கும்போது தனியாக உண்பது ஈவன் அது மிகச்சிறந்த உணவு ஆனாலும் சரியானது அல்ல. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.